நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க போன்ல ஜெபம் பண்றதுக்கும் நீங்க ஐக்கியமா கூடி அல்லது முழங்காலில் நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கும் இருக்கிற வித்தியாசம், நீங்க எதுல தேவ பிரசன்னத்தை உணர்கிறீர்கள்? அப்படின்னா ஒரு 5 பேர் கூடி ஜெபிக்கிறோம். இந்த 5 பேர் கூடி ஜெபிக்கிற இடத்தில் வருகிற பிரசன்னமா அல்லது ஆன்லைன்ல ஜெபிக்கிற ஜெபத்தில் வருகிற பிரசன்னமா? இதுல இருக்கிற பிரசன்னம் ஆன்லைன்ல நம்ம பார்க்க முடியல. அப்போ ஆன்லைன் ஜெபம் நான் பண்ண வேணாம்னு சொல்லல. அதிக நேரம் யூடியூப் இது அதுன்னு நாம அதுல உட்கார்ந்து ஆவிக்குரிய காரியத்தை தான் பார்க்கிறோம். ஆனால் தேவ பிரசன்னத்தை உணர முடிகிறதா? போன் ஜெபத்தை கொஞ்சம் நிறுத்தணும். உலகத்தில் என்ன நடக்குதுன்னா, இவங்களுக்கு போன் பண்றேன், அவங்களுக்கு போன் பண்றேன், இவங்க கிட்ட ஆலோசனை கேட்கிறேன், அவங்கள நானும் போன்லயே ஜெபம் பண்றேன். நீ ஆண்டவர் சமூகத்தில் ஆவியானவர் கூட இருக்கிறாரு, இல்ல ஐக்கியத்துல வாலிப பிள்ளைகள் சகோதரிகள் இருக்கிறாங்க, ஜபிக்க யாராவது ஒருத்தர்கிட்ட வாங்க கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலான்னு கூப்பிட்டு நீங்க நேரடியா ஜபிப்பதும் அல்லது உங்கள் அறைக்கதவை பூட்டி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பதற்கும் இருக்கிற வித்தியாசம் போன்ல கிடையாது. இன்றைக்கு போன், யூடியூப், பேஸ்புக் எல்லாம் ஆவிக்குரிய காரியம் தான் நம்ம பார்க்கிறோம். இந்த மீடியான்னு போனாலே மணிக்கணக்கில் நேரத்தை திருடுது. ஆண்டவர் சமூகத்தில் நீ தரித்து நிக்கணும்னா இந்த இன்டர்நெட், இந்த மீடியா இவைகள் மூலமாய் அதிக நேரத்தை கொடுக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. நடந்து போகும்போது, பஸ்ல போகும்போது, டூ வீலர்ல போகும்போது ஹெட்போன் போட்டுன்னு பாட்டு கேட்டுனே போறாங்க ரொம்ப ஆவிக்குரியவர்கள். அதை விட பெஸ்ட் என்ன தெரியுமா? நீ நடந்து போகும்போது ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே போனா நீ பாட்டு கேட்கறத விட பெஸ்ட் உன் வாயில வர ஸ்தோத்திரம். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தில் தரித்து நிற்காதபடி ஆவிக்குரிய காரியம் என்கிற பெயரில் சில காரியங்கள் எழும்பி நம்மை தடுக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம்.